மிஸ்டர் லேடிஸ், ஊடக நண்பர்களே, மிஸ்டர் லேடிஸ் அண்ட் டாக்டர் பிளஸ் ஊடகத்தின் மூலமாக நல்வாழ்வுக்கு வழிகாட்டுகிற நற்செய்திகளை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிற அரிய பணி தொடர்ந்து நிகழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். 6 லட்சத்தையும் தாண்டி சப்ஸ்கிரைபர்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது என்பது மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. அதற்கு இரண்டு காரணங்கள். வேல்யூஸ் அண்ட் வெர்ச்சூஸ். For the success of anything on this earth, there are only 2 parameters. One is value, other is virtue. அறமும் தரமும் இருந்தால் எதுவும் உச்சத்தை எட்டும். அதற்கு சான்றாக மிஸ்டர் லேடிஸ் ஊடகமும் டாக்டர் பிளஸ் ஊடகமும் மக்களுக்கு தேவைப்படுகிற நற்செய்திகளை அறிந்து கொண்டு சேர்க்கிறார்கள் என்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்களை பாராட்டுகிறேன். முதுமையானாலும் எவ்வளவு வயதானாலும் எல்லோரும் ஆசைப்படுவது இளமையோடு இருக்க வேண்டும் என்பது. நான் கூட ஒரு முறை பேசி இருக்கிறேன். வயதானாலும் வயோதிகனாகாமல் இருப்பது எப்படி, மூத்தோனானாலும் முதியோனாகாமல் இருப்பது எப்படி, முதுமை தீண்டாமல் இளமையோடு எந்நாளும் வாழ்வது எப்படி என்றெல்லாம் நானும் பல இடங்களிலே பல கருத்துக்களை, சித்தர்கள் சொன்ன கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். சித்தர்களைப் போல இளமை குன்றாமல் எந்த வயதிலும் வாழ்கிற ரகசியத்தை உலகுக்கு சொன்னவர்கள் வேறு எவரும் இல்லை. அப்படி இல்லாமல் இருந்திருக்குமே ஆனால் இப்படி ஒரு பாடலை சித்தர்கள் அமைத்திருப்பார்களா? காலையில் இஞ்சி கடும் பகல் சுக்கு, காலையில் இஞ்சி கடும் பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய் மண்டலம் உண்டால், கோலை ஊன்றி குறுகி நடப்பான், கோலை விசிறி குதித்து நடப்பனே என்று ஒரு சித்தர் பாடல் இருக்கிறது. என்ன சொல்லுகிறது? கோலை ஊன்றி குறுகி நடக்கிறவன் கூட கோலை விசிறி விட்டு குதித்து நடப்பான். எப்போ செரிமான மண்டலம் சீராக இருந்து, குருதி ஓட்டம் சரியாக இருந்து, உடல் அசுத்தங்கள் சரியாக உடலில் இருந்து நீக்கப்பட்டால் இத்தனையும் சாத்தியம். இது எப்படி சாத்தியமாக்கப்படும்? 3 மூலிகைகளை சித்தர்கள் சொன்னார்கள். பல மேடைகளிலே இதை பற்றி நான் சொல்லி இருக்கிறேன். காலையிலே இஞ்சியை பயன்படுத்த வேண்டும், மாலையிலே மதியத்திலே சுக்கு பயன்படுத்த வேண்டும், மாலையிலே கடுக்காயை பயன்படுத்த வேண்டும். ஏன்? இஞ்சியினுடைய தன்மை என்ன? நம்முடைய உடலில் இருக்கிற பித்தத்தை கண்டிக்கிற தன்மை இஞ்சிக்கு உண்டு. காலையில் பித்தம் அதிகமாக இருக்கும், பித்தத்தை குறைக்க வேண்டும், அதற்காக இஞ்சி. அஞ்சனம் போல் உடல் ஐயரும் அந்தியில், வஞ்சக வாதம் அரும் மத்தியானத்தில், செஞ்சிரு காலையில் செய்திட பித்தரும் நஞ்சர சொன்னேன் நரை திரை மாறுமே. இது திருமந்திரம். திருமந்திரம் என்ன சொல்லுது? உடலில் இயற்கையாக 3 நாடிகள் பேதமைப்படுகிற 3 காலங்கள் இருக்கின்றன. அவைகள் மாறும். எப்படி? மாலையில் கபம், காலையில் பித்தம், மதியத்தில் வாதம். காலையிலே நம்முடைய வயிற்றிலே பித்தம் அதிகமாகி சில நேரம் பித்த வாந்தி, காலையிலே பித்த வாந்தி எடுக்கிறான், பித்த மயக்கமாக இருக்கிறான், பித்த தலைவலி இருக்கிறது. பித்தம் இரவெல்லாம் உணவில்லாமல் காலியாக இருந்த வயிற்றுக்குள்ளே அமிலம் சுரந்ததனாலே அவனுக்கு பித்தம் கூடி விடுகிறது. இப்ப காலையில உடல்ல 3 நாடிகள் இயல்பு நிலையில இருந்தா நோய் கிடையாது. அதுதானே சித்த மருத்துவம். அப்போ இந்த 3 நாடிகளையும் சீர் செய்கிற ரகசியத்தை சித்தர்கள் எப்படி கொடுத்தார்கள்? காலையிலே இஞ்சி எடுத்துக்கொள்வதனாலே பித்தம் சமன் செய்யப்பட்டுவிடும். மதியத்திலே சுக்கை எடுத்துக்கொள்வதனாலே வாதம் சரி செய்யப்பட்டுவிடும். மாலையிலே கடுக்காயை எடுத்துக்கொள்வதனாலே ஐயம், கபம் சரி செய்யப்பட்டுவிடும். இப்ப வாதம், பித்தம், கபம் என்கின்ற 3ம் அதனுடைய யதார்த்த நிலைக்கு வந்து சேர வேண்டுமானால் இந்த 3 பொருள்களையும் கையாள வேண்டும். அப்போ முதுமையை தள்ளி போட முடியும், முதுமையை வென்று வாழ முடியும்
என்று சித்தர்கள் சொன்னார்கள். இப்போ இஞ்சி எப்படி சாப்பிடுவது, சுக்கை எப்படி சாப்பிடுவது, கடுக்காய் எப்படி சாப்பிடுவது சொன்னீங்களையா? சாப்பிடுறத சொல்லலையே. ரொம்ப எளிது. இஞ்சிக்கு புற நஞ்சு, இஞ்சியினுடைய தோலை நீக்கிவிட வேண்டும். இப்போ எவ்வளவு இஞ்சி எவ்வளவு எடுத்து எவ்வளவு தினம் சாப்பிடுவது? ஒரு 2 விரல் கணு அளவு எவ்வளவு இருக்கு அவ்வளவு தூரம் இஞ்சி போதும். 1 இன்ச் இஞ்சி. அதை எடுத்து தோலை சீவி விட்டு அதை கொஞ்சம் துண்டாக நறுக்கி நசுக்கி கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து பிழிந்து சாறு எடுத்துக் கொள்ளுங்கள். 1 அவுன்ஸ் 30 மில்லி சாறு. அதனோடு நல்ல தேன் வேண்டுமென்று புரிய வேண்டும் என்று சொல்லுங்க. உண்மையான தேன், அதுதான் இன்னைக்கு உள்ளது ரொம்ப கஷ்டம். ஒரு 30 மில்லி தேன் எடுத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை அவர் சர்க்கரை நோயாளியா இருந்தால் அவர் அதை குறைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய உடலுடைய சர்க்கரையை பராமரிக்கிற தன்மைக்கு ஏற்றாற் போல அதனுடைய அளவை சரி செய்து கொள்ள வேண்டும். ரொம்ப சிம்பிள். ஒரு மண் சட்டியை அடுப்பில் வைங்க, அதில் இஞ்சி சாறை ஊற்றுங்க, அடுப்பை பற்ற வச்சு சூடு பண்ணுங்க. அந்த இஞ்சி சாறு சூடானோடனே அப்படி பொங்கும் போது அப்படியே அடுப்பை நிறுத்திட்டு அதில் தேனை ஊற்றி அப்படியே கலக்கினால் இஞ்சி சுரசம்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லுவார்கள், எங்களுக்கெல்லாம் செய்து கொடுப்பாரு. அந்த இஞ்சியும் தேனும் சேர்ந்தோடனே அவ்வளவு நன்றாக இருக்கும் சாப்பிடுவதற்கு. காலையிலே அதை குடியுங்கள். காலையில் இஞ்சி இப்படி சாப்பிடலாம். இன்னொரு முறை இஞ்சியை பொடியாக நறுக்கி லேசாக அதன் மீது நெய்யை தடவி அதை மண் சட்டியில இட்டு இளந்தீயாக அப்படியே வறுத்து கொண்டே இருந்தால், ரொம்ப லேசா நெய்யை தடவணும், அப்படி வறுத்து கொண்டே இருந்தால் அது மொறுமொறு என்று வந்தவுடன் அதை எடுத்து சூரணமாக செய்து வைத்துக்கொண்டு அந்த சூரணத்தை காலையிலே 3 விரலால் எடுத்தால் எவ்வளவு வருமோ அவ்வளவு இஞ்சி சூரணத்தை சாப்பிடலாம். இப்படியும் சாப்பிடலாம். அன்றாடம் செய்ய முடியவில்லை என்பவர்கள் அல்லது இஞ்சி சூரணத்தோடு கொஞ்சம் சிறிதளவு சர்க்கரை நோயாற்றவர்கள் தேன் கலந்து சாப்பிடலாம். எப்படியோ காலையிலே வெறும் வயிற்றிலே இஞ்சியை சாப்பிடுங்கள். எனக்கு தெரிந்து ஒருவர், என்னுடைய நண்பருடைய தகப்பனார் இருந்தார். 96 வயதில் அவர் இயற்கை எய்தினார். அவர் நான் அறிந்த காலத்திலிருந்து அன்றாடம் 1 அங்குல தூரம் இஞ்சி எடுத்து தோலை செய்விட்டு மரமர என்று மென்று பச்சை இஞ்சியை சாப்பிட்டு விடுவார். நான் கூட இஞ்சியை காலையிலே அப்படியே மென்று சாப்பிடுவேன். உடனே நான் முயற்சி பண்ணுகிறேன் என்று எடுத்து சாப்பிட்டு வயிறு எரியுதுன்னு கத்தப்படாது. பழக்கி விட வேண்டும் உறுப்புகளை. காலையில் இஞ்சி, கடும் பகல் சுக்கு, மதிய உணவுல சுக்கை சேர்க்க வேண்டும். எப்படி சேர்ப்பது? ரொம்ப சுலபம். சுக்கை எடுத்து தோலை சுரண்டி விட்டு அதன் மீது லேசாக நெய்யை அப்படி கையில பூசிக்கொண்டு தடவி அதை ஒரு சட்டியில இட்டு மெல்ல, மண் சட்டியில இட்டு மெல்ல வறுத்தால் அது லேசாக மஞ்சள் நிறமாக மாறும். அதை எடுத்து சூரணமாக தூளாகி, சுக்கு ரொம்ப எளிதில் இடித்து தூளாகும். அப்படி இடித்த சுக்கு தூளை சலித்து எடுத்து வைத்துக்கொண்டு முதல் கவளம் சாதம் சாப்பிட்றோம் பாருங்க, அதுல ஒரு 1/2 தேக்கரண்டி அல்லது 1 தேக்கரண்டி அளவு இந்த சுக்கனுடைய தூளை போட்டு கொஞ்சம் நெய் விட்டு பிசைஞ்சு, பசு நெய் சாப்பிடுவது உடலுக்கு நல்லது, கொலஸ்ட்ரால் கூடாது. அதை பற்றி நிறைய இன்னொரு முறை பேசுவோம். அது ஒரு 1/2 தேக்கரண்டி அளவுக்கு அதில் நெய்யை சேர்த்து அதை நன்றாக பிசைந்து முதல் கவளமாக இந்த சுக்கு சூரணத்தை சாப்பிட்டு விட்டு பிறகு எந்த உணவை சாப்பிட்டாலும் அஜீரணம் என்பதே வராது, வாயு தொல்லை என்பதே வராது. இப்போ வாயுவை சமநிலைப்படுத்துகிற ஆற்றல் சுக்குக்கு இருக்கிறது. மாலையில் கடுக்காயினுடைய தோலைத்தான் பயன்படுத்த வேண்டும். கடுக்காய்க்கு அந்த உள்ளே நஞ்சு, உள்ளே இருக்கிற இந்த கொட்டையும் பருப்பும் நஞ்சு. அதனால கடுக்காயினுடைய தோலை எடுத்து அந்த தோலைத்தான் நாம் மருந்தாக பயன்படுத்த வேண்டும். கடுக்காய் தோலை சூரணம் செய்வதிலே 2 வகை இருக்கிறது. உங்களுக்கு எப்படி சாத்தியமா அப்படி செய்யுங்கள். ஒன்று சுத்தி செய்த கடுக்காய், இன்னொன்று அப்படியே பயன்படுத்துகிற கடுக்காய். சுத்தி செய்த கடுக்காய் எப்படி? கடுக்காய் தோலை எடுத்து 1 2ஆக உடைத்து விட்டு சோற்றுக்கற்றாடினுடைய சாறு எடுத்து இந்த சோற்றுக்கற்றாடினுடைய சாற்றிலே இந்த கடுக்காயினுடைய தோலை முக்கி புரட்டி அதை வெயிலே உலர்த்தி சூரணமாக செய்து எடுத்துக்கொண்டால் அது குமரி கடுக்காய் சூரணம். இந்த குமரி கடுக்காய் சூரணம் என்பது நம்முடைய வெப்சைட்ல போனீங்கன்னா நீங்க பெற்றுக்கொள்ளலாம். உங்களால செய்ய முடியலன்னா, ஆனால் அது நீங்க செய்யணும். செய்தாதான் மருத்துவம் வாழும். அப்போ இந்த கடுக்காயை சோற்றுக்கற்றாடினுடைய சாரோடு சேர்த்து பிறகு அதை உலர்த்தி செய்த பொடிக்கு கடுக்காய் குமரி கடுக்காய் சூரணம் அப்படின்னு செய்யலாம். இன்னொன்று அப்படியே கடுக்காய் தோலை இடித்து சூரணமாக வைத்துக் கொள்ளலாம். பலர் என்ன செய்கிறார்கள்,
நான் கடுக்காயினுடைய சூரணத்தை கடையில வாங்கினேன். வணிகம் செய்கிறவர் மருத்துவரா? அது முதல்ல தெரியணும். அதை தயாரித்த நிறுவனம் முறையாக மருத்துவம் அறிந்த நிறுவனமா? அது முறையாக உரிமம் பெற்று இருக்கிறதா? இதையெல்லாம் பார்க்கணும். நான் வணிகனை பொறுத்த வரையில லாபம் தான் முக்கியம். முழு கடுக்காயை போட்டு அப்படியே அரைத்து அதை சூரணமாக செய்து விற்கிற பலரை நான் பார்த்திருக்கிறேன். அதனாலதான் இந்த செய்முறையை சொல்லுகிறேன். அன்பார்ந்த உலகெங்கும் வாழ்கிற தமிழ் அறிவாளிகளே, உங்களுக்கு நான் இதை சொல்வதற்கு காரணம் என்னன்னா, நீங்களே செய்யுங்கள். ஒன்றும் பெரிய சிரமம் இல்லை. ஒரு நாளைக்கு செய்து விட்டால் இது 3 மாதத்துக்கு வரப்போகிறது. இப்போ நமக்கு தான் தெரியும். கடுக்காயை இந்த உடைச்சு தோலை எடுத்துட்டு சூரணத்தை உள்ள மேல இருக்கிற சோலை எடுத்துட்டு உள்ள இருக்க பருப்பையும் கொட்டையை நீக்கிட்டீங்கன்னா பாதிக்கு மேல எடை குறைந்து போய்விடும். அந்த நட்டத்தை எல்லாம் யார் சந்திப்பது? வியாபாரி அந்த நட்டத்தை ஏற்றுக்கொள்வானா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஆகையினாலே நான் சொல்லுவதை போல கடுக்காயுடைய தோலை எடுத்து அதை இடித்து சூரணமாக செய்து வைத்துக் கொள்ளலாம். அப்ப எது இப்படி அல்லது குமரி கடுக்காய் சூரணம். நான் சொன்னேன் குமரி கடுக்காய் சூரணம் உங்களால செய்ய முடியலன்னா என்னுடைய வெப்சைட்ல போய் வாங்கி கொள்ளுங்க. என்னன்னா ஒண்ணு புரிஞ்சுக்கிங்கப்பா, அதாவது செய்முறையை சொல்லுவதற்கு காரணம் நீங்கள் செய்ய வேண்டும் என்பதுதான். அடுத்து சொல்லுகிற செய்தி அது கிடைக்கிறது என்பது உங்களுக்கு தெரிந்தால் செய்ய முடியாதவர்கள் அதை பெற்று அதனுடைய பலனை அனுபவிப்பீர்கள் என்பதற்காகத்தான். இதுல வணிகம் இல்லை என்பதை தயவு செய்து உள்வாங்கிக் கொள்ளுங்கள். ஏன் இந்த கடுக்காய் தோலுக்கு அவ்வளவு பலன் இருக்கிறது? கடுக்காயும் தாயும் கருதில் ஒன்று என்றாலும் கடுக்காய் தாய்க்கு அதிகம் காண். தாயை விட சிறந்தது உலகத்தில் இருக்கா? தாயிற் சிறந்ததோர் கோயிலும் இல்லை. தமிழ் பழமொழி சொல்லுகிறது. தெய்வத்தை விட சிறந்தது தாய். ஏன்னா நம்ம அன்றாடம் சந்திக்கிற உயிரோடு நாம் பார்க்கிற தெய்வம் தாய். இந்த தாயை விட சிறந்த உலகத்தில் இல்லை. ஆனா சித்தர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. கடுக்காயும் தாயும் கருதில் ஒன்று என்றாலும், கடுக்காயும் தாயும் ஒண்ணுன்னு சொல்றாரு. கடுக்காய் தாய்க்கு அதிகம் காண். கடுக்காய் தாயை விட கொஞ்சம் கூடயா? ஏன் தெரியுமா? கடுக்காய் நோயோட்டி உடற்காக்கும் உற்ற அன்னை பாலூட்டி உடற்தேற்றும் ஓந்து. தாய் என்ன பண்ணுவா? பாலை ஊட்டி உடம்பை தேத்துவா. கடுக்காய் என்ன பண்ணும்? நோயை ஓட்டி உடம்பை காக்கும். உடம்பை காத்தாதானே தாய் ஒன்றை தேற்றுறதுக்கு. அதனால தாயை விட ஒரு படி அதிகம் என்று கடுக்காயை சொல்வார். இப்படி கடுக்காய் சொல்லணும். இப்போ 3 காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய். மண்டலம் உண்டால்னா 48 நாள் சாப்பிட்டு நிறுத்திக்கிறேன் என்பது அல்ல. மண்டலம் உண்டு பார்த்தால் அதனுடைய பலனை அனுபவித்து விடுவாய். பிறகு வாழ்நாள் முழுக்க நீயே அதை தொடருவாய். 48 நாள் பழகிட்டா அதை விட மாட்டான். 4 நாள் 5 நாள் பழகிறதே விட முடியாத பல விஷயங்கள்ல மாட்டிட்டு முழிக்கிறோம் இல்லை நாம. அதனால 48 நாள் பழகிவிட்டால் அதை அன்றாடம் பயன்படுத்துவோம் என்ற கருத்திலே அப்படி சொல்லி இருக்கிறார்கள். அப்படி பயன்படுத்த வேண்டும். இது எதற்கு? முதுமையில் இளமை. இன்னொன்று இருக்கிறது, ஒற்றை மூலிகையாக ஒன்று சொல்லுகிறேன். அஸ்வகந்தி என்று ஒரு மூலிகை இருக்கிறது. அது ஒரு தாவரத்தினுடைய கிழங்கு. விதானியா சாம்னிஃபரா என்று அதை ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அதிலே விதானின் சாம்னிஃபரின் என்று 2 மூலப்பொருட்களை பிரித்து எடுத்து உலகம் முழுக்க அதனுடைய சிறப்பை கொண்டு வந்து விட்டார்கள். அந்த நம்முடைய நாட்டில் கிடைக்கிற அஸ்வகந்தி நம்முடைய மண்ணில் தமிழ்நாட்டிலே அமுக்கரா என்ற பெயரிலே விளைகிறது. அமுக்கரா என்பதும் அஸ்வகந்தி என்று வட மாநிலங்களிலே விளைவதும் ஒன்றுதான். இந்த அமுக்கரா கிழங்குக்கும் அஸ்வகந்தியும் சீன தேசத்தில் இருக்கிற ஜென்சிங் என்கின்ற மூலிகைக்கு ஒப்பானது என்று ஆய்வுகள் காட்டுகின்றன. அப்போ ஜென்சிங் ஒரு மாத்திரை இன்னைக்கு 12 ரூபாய் 15 ரூபாய் ஒரு மாத்திரை, இந்த பவுடரை மாத்திரை ஆக்கி விற்கிறார்கள். நான் நரம்புக்கும் தசைக்கும் வலுவூட்டுகிற அற்புதமான ஒரு மூலிகை ஜென்சிங். அதற்கு நிகரானது எதுன்னா நம்முடைய அஸ்வகந்தி, நம்ம அமுக்கரா. இது எப்படி செய்யணும்? அமுக்கரா சூரணத்தில் 2 வகை உண்டு. ஒன்று தனி அமுக்கராவை அப்படியே சூரணமாக செய்து வைத்துக் கொள்வது. இன்னொன்று சித்த வைத்திய திரட்டிலே அதனோடு பல மூலிகைகளை சேர்த்து செய்கிற அமுக்கரா சூரணம் என்று இருக்கிறது. இந்த அமுக்கராவை முதல்ல சுத்தி செய்யாமல் மருந்து தயாரிக்க கூடாது. நம்முடைய நிறுவனத்தில் தவறாமல் செய்கிறோம். ஏன்னா நம்முடைய நோக்கம் என்ன? நீங்கள் என்னுடைய நிகழ்ச்சிகளை பார்த்தவர்களாலும் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். சித்தர்கள் உலகுக்கு சொல்லி போயிருக்கிற அற்புதங்களை மக்களை ஏற்றுக்கொண்டு அனுபவித்து ஆனந்தமாக வாழ உதவுவது, அதுதான் நம்முடைய குறிக்கோள். அப்போ எந்த காரணத்தை கொண்டு நாம சொல்லுகிற சொல்லிலே தவறு இருக்கக்கூடாது என்பதில் நான் கவனமாக இருக்கிறேன். அடுத்து அதை நானே அனுபவித்து பார்த்து அது உண்மை என்பதை உணர்ந்து உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனால என்னுடைய வார்த்தைகளிலும் கலப்படம் அல்ல, என்னுடைய செய்திகளிலும் கலப்படம் இல்லை.
நான் உருவாக்குகிற மருந்துகளிலும் கலப்படவில்லை. ஏன்? The purpose is to substantiate the values of the Siddhas to the world. உலகம் புரிந்து கொள்ள சித்த மருத்துவத்தின் சிறப்பை நிலைநாட்ட வேண்டும். ஆகையினால இதை சொல்லுகிறேன். அப்போ இந்த அஸ்வகந்தி என்ன பண்ண வேண்டும்? கொண்டு வந்து பாலில் அவித்து, அதுக்கு சுத்தி, பிறகு அதை உலர்த்தி, பிறகு எடுத்து சூரணமாக செய்ய வேண்டும். அப்படித்தான் நம்முடைய மருத்துவமனையில நாங்கள் உருவாக்குகிறோம். நம்முடைய மேனுஃபேக்சர் அன்பு ஃபார்மாவில் அஸ்வகந்தி கொண்டு வந்து அப்படியே போட்டு இடித்து அரைப்பதே இல்லை. 1 கிலோவுக்கு 1/2 கிலோ பால் என்று பால் வாங்கி அந்த பாலில் அவித்து எடுத்து தான் இந்த சூரணமாக ஆக்குகிறோம். யூ கேன் டெஸ்ட் இட், யூ கேன் சென்ட் இட் டு எனி லேப் அண்ட் டெஸ்ட் இட். ஏன்னா அதுல எந்த விதமான ஐயமும் உங்களுக்கு தேவையில்லை, நீங்களே செய்யலாமே. அப்படி அஸ்வகந்தின்னு ஏன் அதுக்கு பேருன்னா, அஸ்வம்னா குதிரை, கந்தின்னா ஒரு பொருள் சொல்வார்கள் யானை. குதிரையினுடைய வேகமும் யானையினுடைய பலமும் ஒன்றாக கிடைப்பதற்கு ஒரு மூலிகை இருக்கிறதுனா அது அஸ்வகந்தி என்று சொல்வார்கள். இன்னொன்று சொல்லுவார்கள், அஸ்வம்னா குதிரை, கந்தம்னா மனம். குதிரையினுடைய மனம் வீசுகிற தன்மை இருப்பதற்கு அஸ்வகந்தி என்று ஒரு பெயர் என்று சொல்வார்கள். அதுவும் உண்மையாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அஸ்வகந்தியை கையாளுகிற போது உடலில் ஒரு பலமும் ஒரு மோகத்துக்குரிய இச்சையும் கொடுக்கும். கொஞ்சம் துவர்ப்பாம் கொடியகஞ்சூலையறி விஞ்சு கரப்பான் பாண்டு வெப்பு தப்பு மிஞ்சி முசி உறும் தோஷமும் போம் மோக அனல் உண்டாம் அஸ்வகந்திக்கு என்று அறி. சும்மா சொல்லுவாங்களா சித்தர்கள்? மோக அனல், லிபிடோ, பெண் மீது நாட்டமும் பெண்ணுக்கு ஆண் மீது நாட்டமும் ஏற்படுவதை இந்த போக இச்சை, போக ஈர்ப்புன்னு சொல்லுவோம். அந்த மோக அனலை தருகிற ஆற்றல் எதற்கு இருக்கிறது? அஸ்வகந்திக்கு இருக்கிறது. இன்னொன்னு சொல்றார் பாருங்க, கொஞ்சம் துவர்ப்பாம் கொடியகன் சூலை அறி விஞ்சு கரப்பான். கரப்பான் சூலை என்கின்ற விஞ்சுகிற நோய்களை எல்லாம் வீழ்த்துகிற ஆற்றல் பெற்றது. வெப்பு தப்பு விஞ்சு முசி ஒரு தோஷமும். சொன்னா மூக்கு, மூக்கிலே வருகிற தோஷம் ஜலதோஷம், நீர் தோஷம். அது எதுல வருமா? வெப்பு தப்பு விஞ்சி, வெப்பம் கூடினாலும் சளி பிடிக்கும், குளிர்ச்சி கூடினாலும் சளி பிடிக்கும். இது எந்த மருத்துவம் சித்தர்களை தவிர வேற யாராவது உலகத்துல சொல்லியிருக்கார்களா பாருங்க. வெப்பம் தட்பம், வெப்ப தட்பம்னு சொல்றேன் இல்ல, சீத உஷ்ணம், வெப்ப தட்பம், வெப்பு தட்பு மிஞ்சி முசி ஒரு தோஷமும் போம் அஸ்வகந்திக்கு என்று அறி. இந்த அஸ்வகந்தியை நான் சொன்னதை போல அதை தயார் செய்து சூரணமாக்கி, அந்த சூரணத்திலே ஒரு அரை தேக்கரண்டி அளவுக்கு அன்றாடம் காலையும் மாலையும் பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தால் அல்லது வெந்நீரில் கலந்து சாப்பிட்டு வந்தால் நரம்பும் தசையும் உரம் உறும் பலம் உறும் முதுமையிலும் இளமை ஊஞ்சலாடும். அப்ப இளமையோடு இருக்கிற ஆற்றலை தருகிற மூலிகைகளிலே இன்னொன்று எதுன்னு சொன்னா இந்த அஸ்வகந்தி. இப்படி ஏராளமான மூலிகைகளை சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அவைகள் அனைத்தையும் சொல்லுவதற்கு இந்த நேரம், இந்த எபிசோடு கொடுக்கப்பட்ட டைம் பத்தாது. ஆனால் அடுத்த இதில் இன்னும் இருக்கிற பல மூலிகைகளை பற்றி சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம்.